ஸோ இந்த ஒர்க் ஷாப்பே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணுறது, அது எப்படி வந்து ஏடி ஸ்பேஸில் இருக்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது இப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. நான் செஷன் போயிடுறேன் டேரெக்டாக ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம். நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. இன்டர்வியூக்கு வந்து நான் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு இன்டர்வியூ வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்ளை பண்றோம். இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம்னா நம்ம பெட்டர் ரெஸ்யூமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஹெச்ஆரும் பார்த்துட்டு அவருக்கு ஓகே ஆகி நம்ம உள்ள போன பிறகு அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர் இருக்கு. நம்ம செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, மற்ற ஆட்டிடியூடு, மற்ற அதர் ஸ்கில்லு, சேலரி நெகோசியேஷனு, இதே மாதிரி மற்ற அதே நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? செலக்ட் ஆகும் போறதுக்கு. பட் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு வந்து இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது அப்படின்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லேக்கா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்ளை பண்றோம். ஆனா இன்டர்வியூக்கே வர மாட்டேங்குது. ஆனா வந்து அவங்க போஸ்டிங் குடுக்குறாங்க. நெறைய பேர் அப்ளை பண்றாங்க. செலக்ட் ஆகுறாங்க. உள்ள போயிடுறாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அந்த கூட்டத்துக்கூட நம்மளும் இருக்கோம். ஆனா நம்மளுக்கு இன்டர்வியூக்கே வர மாட்டேங்குது. நம்ம ஒரு ரெஸ்யூமோ, 2 ஒரு அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் போடல. லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல ஒரு 1000 அப்ளிகேஷன் போட்டிருப்போம் வச்சுக்கோங்க. ஒரு 1000 அப்ளிகேஷன் போட்டா நமக்கு வந்து எதுவுமே வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்லுங்க. இந்த ரீசன்னால வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து வராம இருக்கு அப்படின்னு. ரெஸ்யூம் கரெக்டா பில்ட் பண்ண தெரியாம இருக்கலாம் சார். ஓகே. சார் ஜாப் வேற? டெஸ்கிரிப்ஷன் கரெக்டாக வந்து சார் நந்தகுமார் பேசுகிறேன் சார். ஜாப் சொல்லுங்க. டெஸ்கிரிப்ஷன் கரெக்டாக வந்து நம்மளுடைய இது இருக்குங்க சார், ரெஷ்யூம் இருக்குங்க சார், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியே இருக்குங்க சார். கீவேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாம இருக்கலாம், மேபி இருக்கலாம் சார். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மெயினாக என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ காலே வரலைன்னா ஒரே ரீசன் வந்து ரெஸ்யூம் வந்து பக்காவா இல்லை, ரெஸ்யூம் ப்ராப்பரா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது கீவேர்டு இருக்கு, கீவேர்டில் ஏடிஎஸ் ஸ்டாப் ஆயிடுது, அப்படி நிறைய ரீசன் இருந்தாலும் நம்ம ரெஸ்யூம்ஸ் வந்து ஏடிஎஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும். ஓகே. அப்ப நீங்க அந்த ரெஸ்யூம வந்து ப்ராப்பரா ஏடிஎஸ் பேஸ் ரெஸ்யூமா மாத்தாம, நீங்க என்னதான் ஸ்கில் நிறைய படிச்சிருந்தாலும், ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேஷன் எடுத்திருக்கீங்க, நிறைய டூல்ஸ் கத்துருக்கீங்க, இன்டர்வியூ போனா செலக்ட் ஆயிருவீங்க. பட் இன்டர்வியூ போகணும் இல்லையா? இன்டர்வியூ போனா செலக்ட் ஆயிருவோம். ஒரு நல்ல ஓப்பனிங் சூப்பர் கம்பெனி இது. போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நோக்கரியில. நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஆனா கால் லெட்டர் வரவே இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் வந்து நம்மளுக்கு பெட்டரா இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல நீங்க எக்ஸ்போசர் பண்றீங்களோ, ப்ராக்டிக்கலா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் பில்ட் பண்றதும் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்யூம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஏடிஎஸ்லாம் வந்த பிறகு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஏடிஎஸ் யூஸ் பண்றாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ற நோக்கரி இருக்கு பார்த்தீங்களா? நோக்கரி, டைம் ஜாப், லிங்க்டின் எல்லாமே ஏடிஎஸ் பேஸ்டு ஜாப் செர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. நீங்க எங்கெங்கலாம் அப்ளை பண்ணுவீங்க? நோக்கரியில அப்ளை பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ரெகுலரா நோக்கரில அப்ளை பண்றீங்க. நோக்கரி வந்து ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஏடிஎஸ் பேஸ்ல தான் வந்து சர்ச் பண்ணி குடுக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த ரெக்ரூட்மென்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் நம்ம. நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டோம்னா, அதுவே பிரிச்சு இதெல்லாம் செலக்டட் ரெஸ்யூம், இதெல்லாம் நாட் மேட்சிங், இதெல்லாம் மேட்சிங் சொல்லி பிரிச்சு குடுத்துருது. அந்த ஹெச்ஆர்கேவும். அப்போ வந்து ஆ நாட் மேட்சிங் தான் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டாரு. ஏன்னா வந்து நோக்கரியே பார்த்து சொல்லிருச்சு, இது நாட் மேட்சிங் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிசிப்ட்ஸ்ல நிறைய ரிசிப்ட் உள்ள இருக்கும். இவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. மொத்தம் 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது நாட் மேட்சிங்ல ஒரு 1500 போயிருது. மீதி வந்து மேட்சிங்ல ஒரு 500 இருக்குன்னா, இவர் இந்த 500 பார்ப்பாரா? 1500 பார்ப்பாரா அவரு? நாட் மேட்சிங்ல. அப்படி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்ப வந்து அந்த 1500 வந்து 500க்கு வர்றது, மேட்சிங் ரிசிப்ட்ல வர்றது அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இதுல வந்துருவீங்க. மேட்சிங்ல நீங்க வந்துரலாம்.
சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த செஷன்லாம் நீங்க பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஏடிஎஸ், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், ரிசீவ் ஸ்ட்ரக்சர் தட் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து கீவேர்டு ஆப்டிமேஷன், ஃபார்மட்டிங், டூ டோன்ஸு, லைவ் ரிசீவ் ரிவ்யூ ப்ராசஸ், டெம்ப்ளேட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸு, தென் டிப்ஸ் சீக்வன்ஸ் ஃபார் பாஸ்டர் செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த செஷன் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம் நம்ம. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஏடிஎஸ். ஓகே, வாட் இஸ் அப்ளிகேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்? ஏடிஎஸ்ங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து நம்ம வர ரிசீவ்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பெட்டர் ரிசீம் வந்து அதுவே ரீட் பண்ணி கெச்சர் பண்ணுற வேலை என்ன பண்ணுவார், ஒரு ரிசீவ்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரூட்டினி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரிசீம் ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி இது கரெக்டாக ரிசீமா, மேட்சிங்காக இருக்கா, நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட மேட்சிங்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து அதுவே மேட்ச் பண்ணி இது ஓகே நாட் ஓகேன்னு சொல்லி பிரித்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து அப்ளிகண்ட் வந்து ட்ராக் பண்ணுறது, ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு. ஒரே நிமிஷம் வருங்க. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வாட் இஸ் அப்ளிகேஷன் சிஸ்டம் பார்த்துட்டோம். ஒய் அப் டு 70% ஆஃப் ரிசீம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது பிஃபோர் ஹியூமன் சீஸ் பார்க்குற முடியும். கெட்சார் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஏடிசியை வந்து ஒரு 75% வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறது. ஓகேங்களா, அதுக்கு என்ன காரணம்னா 75% ரிசீம் வந்து ப்ராப்பராக உள்ள கண்டென்ட் போட்டிருப்பாங்க, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஏடிஎஸ் ரீட் பண்ணுற மாதிரி வந்து அந்த ரீடபிள் ஃபார்மேட்டில் போட்டிருக்க மாட்டாங்க அந்த ரிசீம். அதான் மெயினாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நிறைய கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நிறைய கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டிங் பண்ணணும், ஃபார்மேட்டிங் பண்ணணும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ். அடுத்து வந்து மிஸ்ஸிங் ஜாப் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கீவேர்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து இன்கரெக்டாக வந்து ஃபைலிங் டைப் இருக்கும். ஓகே, ஃபைலோட நேம் வந்து இன்கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, லேக் ஆஃப் மெஷரபிள் அச்சீவ்மெண்ட், நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சிஸ்டம் கூட அதில் வந்திருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிற ஸ்ட்ரக்சர். இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நேமு, லொக்கேஷனு, ஃபோன் நம்பர், இமெயிலு, லிங்க்டின். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆடி ரிசீவ்ல இருக்கும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய நேம் மேலே போட்டிருப்போம். அந்த நேம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் என்ன இருக்கணும், லொக்கேஷன் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், இமெயில் அண்ட் லிங்க்டினுடைய லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க் அங்கேயே போட்டுருங்க, லிங்க்டின் லிங்க். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரியர் அப்ஜெக்டிவ்ல வந்து 1 to 2 லைன்ஸ் தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லைன் எழுதுவாங்க. எனக்கு கேரியர், அதாவது ரிசீவ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நேமுக்கு கீழே அப்ஜெக்டிவ்னு சொல்லி ஒன்று வரும். ஓகேங்களா, அந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது மேக்ஸ் வந்து 1 to 2 லைன்ஸ் தான் இருக்கணும். அப்ஜெக்டிவ்ங்கிறது என்னது, ஓவராலா வந்து நம்ம யாரு, நம்முடைய கோல் என்னது, நம்ம எதை வந்து நம்முடைய மிஷன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஜாப்க்கு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஜாப் தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஜாப்ங்கிறது வந்து ஒரு 2 லைனே போதுமானது. ஓகேங்களா, இது வந்து 2வது ஸ்டெப்ல இருக்கணும். 3வது வந்து எஜுகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, எஜுகேஷன்ங்கிறது வந்து நீங்க எம்பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சிருக்கலாம். அது எங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இது ஏடிஎஸ்ங்கிறது வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணாது, எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் இந்த டேபிள் ஃபார்மேட்ல போடுறதுலாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, டேபிள் ஃபார்மேட்ல போடுறது, அதை கலரிங் பண்றது, எக்ஸ்ட்ரா வந்து அந்த இது பண்றது, சின்ன சின்ன இமேஜ் பார்ப்போம் பார்த்தீங்களா,
அப்படி இந்த கையை வைக்கிற மாதிரி கை டாட்டா காட்டுற மாதிரி அப்படி சில இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ்லாம் வந்து என்ன பண்ணோம்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, அதெல்லாம் இருக்கக்கூடாது ரெஸ்யூம்ல. அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து அந்த டேபிள் ஃபார்மேட்டை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, இது 2. இது வந்து எஜுகேஷன்ல. சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்னென்ன கெட்ஸா சம்பந்தமான ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, இப்போ இது பண்ணிருக்கீங்க, கெட்ஸா ட்ரைனிங் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஜெர்னலிஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இதுல என்ட்ரி பண்ணணும், எஜுகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் செக்ஷன் வித் ரோல் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் போடணும். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து அந்த ரெஸ்யூமுடைய ஃபார்மட். ஓகேங்களா, அப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் எஜுகேஷன் இருக்கணும், அப்புறம் ஸ்கில் செட் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்புறம் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி சொல்லியிருக்கணும், ஃபைனலாக வந்து இந்த அச்சீவ்மெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் படி சொல்லியிருக்கணுங்கிறது வந்து இது வந்து ஒரு ஃபார்மட். இது ஓகேங்களா. இதுல வந்து இந்த ஸ்கில்ஸ் செக்ஷன்ல தான் நீங்க என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ண படிச்சிருக்கீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லி கிளாஸ்ல சொல்லி பார்த்தீங்களா, இந்த கீவேர்டு போற வந்து உங்களுக்கு ரிசியூம்ல போடுங்க அப்படின்னு. அந்த எல்லா கீவேர்டையும் நீங்க இதுல யூஸ் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸ் செக்ஷன்ல. ஓகேங்களா. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இது வந்து அந்த ரோல் ஸ்பெசிபிக் கீவேர்டா இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் கஸ்டமைஸ் பண்றது. இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது. ஸ்கில்ஸ் செக்ஷன் வருது, அதுல வந்து ரோல் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்து ஃபர்தர் வந்து டிப்ஸா பார்ப்போம். ரோல் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ்ங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பொசிஷனுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்டை வந்து நீங்க இதுல மெயின் ஃபோக்கஸா பண்ணணும். ஓகேங்களா, நீங்க ரெக்ரூட்மெண்ட் பார்த்துருக்கலாம், பேரோல் பண்ணிருக்கலாம், இது எல்லா கீவேர்டு போடுறீங்க. ரெக்ரூட்மெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு, பேரோல் கீவேர்ட் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கீவேர்ட் இருக்கு, ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கீவேர்ட் இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா கீவேர்டையும் போட்டுருங்க. ஆனா நீங்க அப்ளை பண்ற ரோல் வந்து ஒரு லேபர் லா கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு லேபர் லா எக்ஸிக்யூட்டிவ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பேரோலோட கீவேர்டு எதுக்கு கெட்ஸா கம்ப்ளைண்ட்ஸோட கீவேர்ட்லாம் அங்க இருக்கணும்ல. ஓகேங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ரோல் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ மற்ற கீவேர்ட்ஸ் முக்கியம். எல்லா கீவேர்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோமோ அந்த ஜாப்புக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த ஜாப்லேயே கேட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து லேபர்லானா அவங்க கான்ட்ராக்ட் லேபரை ஹேண்டில் பண்ணணும், ஃபேக்ட்ரி ஆக்டை ஹேண்டில் பண்ணணும், இதே மாதிரி வந்து சாப்பாட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்தந்த அவங்க சொல்லியிருக்கிற கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் உள்ள. ஓகேங்களா. இது 2வது. 3வது டைப் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டென்ட். ஓகே, வாட் இஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃப்ரெஷர்ஸை கூப்பிட மாட்டேங்கிறாங்க? ஃப்ரெஷர்ஸ்லாம் 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே. ஓகே, யாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜாப் கொடுத்தா எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும். ஆனா கேட்கறவங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸே கேட்கறது இல்லை. எல்லாம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 1 இயர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. யாரும் 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து. ஓகே, அப்போ நம்மளுக்கு டவுட் வரும், நீங்க வேலை கொடுத்தா சார் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நீங்க எனக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா. இப்போ அது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தவிர வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இன்டர்ன்ஷிப் 2 மாசம் 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வந்து பண்ணலாம் நீங்க. ஓகே, கம்பெனியில் போயிட்டு வேலை தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட், பிஓ கம்ப்ளைண்ட், பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ் ஹெச்ஆர் இல்லாத கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸை நீங்க என்ன பண்ணலாம், டேரக்டா அப்ரோச் பண்ணிட்டு சார் உங்களுக்கு வந்து நான் எம்பிஏ ஹெச்ஆர், நான் வந்து உங்களுக்கான உங்க கம்பெனிக்கான இந்த லேபர் லா, ஃபேக்டரி இல்லாது இதே மாதிரி ஹெச்ஆர் ஆடிட் பண்றது இந்த ஒர்க்லாம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது பேர் தான் ப்ராஜெக்ட் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஹெச்ஆர் பாலிசியை ட்ராப் பண்ணி கொடுத்தேன். நான் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரே கம்பெனியாக இருக்கணும் அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம். ஓகே, ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு வருஷம் போட்டுக்கலாம் நீங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ப்ராஜெக்ட் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது எந்த பர்பஸுக்கு? உங்களுக்கு ஜாப்பே கிடைக்கல, 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, ஆனா வர்ற கம்பெனி எல்லாமே வந்து 1 இயர் 2 இயர்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு 1 இயரை காட்டணும்.
அதுக்கு நீங்க வேலைக்கு போய் தான் அந்த 1 இயர் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க நிறைய ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணி அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸா காட்ட முடியும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகேங்களா? நான் இந்த கம்பெனி, இந்த ஏபிசிங்கிற கம்பெனில வந்து நான் வந்து ஹெச்ஆர் பாலிசி டாப்னு கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனில வந்து நான் பேரோல் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு கம்பெனிஸ் இருக்கு, ஏஎன்கோ பிஎன்கோ ஒரு கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனில வந்து நான் வந்து அவங்களுக்கான லேபர்லாம் ஹேண்டில் பண்ணி ஃபேக்டரி இடத்துல ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பேஸ்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்றது மூலமா என்ன ஆகும்னா, இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம வேற ஏரியால இல்ல. நான் ஹெச்ஆர் படிச்சுட்டு நான் மார்க்கெட்டிங்ல 2 வருஷம் இருந்தேன், டீச்சிங் ஜாப்ல 2 வருஷம் இருந்தேங்கிறது வந்து இரலவெண்ட். ஆனா நீங்க படிச்சது எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கீங்க, எடுத்தது ட்ரைனிங் எடுத்ததும் வந்து ஹெச்ஆருக்கான ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. நீங்க அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறதும் ஹெச்ஆர் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு கம்பெனி நேம் போட்டு இந்த கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, அப்படி பண்ணும்போது வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ண முடியும், கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து அவாய்ட் பண்ற இடத்துல வந்து நீங்க வந்து ஃப்ரெஷரா தெரிய மாட்டீங்க. மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸா தெரிவிங்க. 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸா தெரிவிங்க. நீங்க எவ்வளவு நாள் வந்து அங்க ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண பண்றீங்களோ, இது என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றீங்க. நீங்க சம்பளத்துக்கு எதிர்பார்க்க கூடாது. நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன், எனக்கு வந்து ஒரு 2000 கொடுங்க, 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அந்த சம்பளம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். நம்ம மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம டேரக்டா கம்பெனிக்கு போயிடுவோம். உள்ள கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு அங்க நம்ம வந்து கேட்கிற நார்மல் நம்ம ஓப்பனிங்ஸ் அதிகமாயிரும். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கேட்கறாங்க இல்லைங்களா? அப்ப வந்து ஓப்பனிங்ஸ் அதிகமாயிரும். இப்ப நம்ம எது ஸ்ட்ரகிளா இருக்கோம்? நம்ம ஃப்ரெஷரா இருக்கோம், 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வெளியில எல்லாம் 2 இயர் 3 இயர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து நம்ம அட்டன் பண்ண முடியல. இப்ப அதான் நம்ம லேக்ல இருக்கோம். அப்ப அதை எப்படி சரிப்படுத்துறது? நம்மளுக்கு ஜாப் தான் கிடைக்கல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தர மாட்டாங்களா? ஒரு எஸ்எம்இ கம்பெனி போங்க, சின்ன கம்பெனிஸ் போங்க, அம்பத்தூர் போங்க, இங்க ஸ்ரீபெரும்புத்தூர் போங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து நான் உங்க கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல கொடுங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம், இதெல்லாம் ஃப்ரீயா காஸ்ட்ல பண்ணித்தரோம் ஃபார் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு 6 மாசம் 1 இயர் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் அமௌண்ட்டும் கிடைக்குது. அவங்க வந்து ஃப்ரீயானா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க, மினிமம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. பிளஸ் இன்னொரு பக்கம் வந்து அந்த கம்பெனியை வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா காட்டலாம், இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்றது. அப்புறம் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ ரீசெண்டா நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ டூல்ஸ்லாம். ஓகேங்களா? அந்த ஏஐ டூல்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா நீங்க இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து ஜோஹர் கோட் தெரியும், அந்த தெரியும், எல்லாமே கீவேர்டு. அது இது ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னா கீவேர்டில் ஃபுல் பண்ணிடுவோம். இப்போ டூல்ஸு டெக்னாலஜி நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாத்தையும் இங்கே என்ட்ரி பண்ணணும். எனக்கு ஹெச்ஆர்எஸ் தெரியும், எக்ஸல் தெரியும், வீலுக்கப் தெரியும், இதே மாதிரி வந்து ஏ ஆட்டோமேஷன் டூல்ஸ் தெரியும், ஹெச்ஆர் ரிக்ரூட்மெண்ட் டூல் தெரியும், ஆட்டோமேஷன் டூல்ஸ் தெரியும். இந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் உள்ள என்ட்ரி பண்ணணும் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்லையும் நீங்க வேற என்னென்னலாம் வந்து ஹேண்டில் பண்றீங்க, நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கீங்கிறது நீங்க கொடுக்கலாம். ஓகே, இது நீங்க மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்றதுன்னா பாத்தீங்கன்னா இதுதான் ரெஸ்யூமுடைய ஃபார்மட். இதுல மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டுல வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த இதுல எல்லாமே என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ஹெட்டிங்ல, அப்புறம் வந்து அச்சீவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ்ல ரெண்டுலயுமே வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இந்த கம்பெனிக்கு வந்து பேரோல் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது சொல்றதை விட, இந்த கம்பெனிஸ்ல வந்து டோட்டல் வந்து 70+ ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ 70+ ஸ்டாஃபுக்கு வந்து நான் பேரோல் வந்து ஆன் டயத்துல வந்து பிஃபோர் 10th நான் முடிச்சு கொடுத்தேன். இப்போ நான் நம்பர் நான் யூஸ் பண்றேன். 70 எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனில பேரோல் ப்ராசஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணேன். பிஃபோர் 10th நான் சேலரி ப்ராசஸ் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அந்த கம்பெனிக்கு. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி உங்களை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கணும். மேக்ஸிமம் தரப்புற நம்பரை யூஸ் பண்ணுங்க. நான் நார்மலாக வந்து ஒரு ஸ்கில்ல காட்டாம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு நம்பரா காட்டுங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் அண்டர் ஒன் ஹெட்டிங்க ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் வெறுப்பு கொடுத்துருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்டு பேரோல் டெம்ப்ளேட் ரெடியூசிங் பேரோல் ப்ராசஸிங் டைம் பை 30% அப்படின்ட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்றது.
ஓகே, பேரோல் ப்ராசஸ் வந்து 30% கம்மி பண்ணேன். நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுடைய எக்ஸிட்டுக்கான இருக்க வந்து எக்ஸிட் என்ட்ரி பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணேன். நான் வந்து ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணேன். அவங்களுடைய பெனால்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹெச்ஆர் பண்ணுறது மூலமாக வந்து ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 ப்ளஸ் வந்து உங்கள் பெனால்ட்டி வந்துக்கிட்டு இருந்தது எவ்ரி மந்த்து, அதை நான் ரிடியூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நம்பர்ஸில் காட்டணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த ஜாப் ஸ்கேன் ஒன்று இருக்குது, ரெசியூம் வேர்டுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரெசியூம்க்கான டூல்ஸ். இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. இந்த பர்பஸ்க்கு அந்த டூல் யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. நம்ம இந்த டீப்பாக பார்ப்போம் அதில். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி போடணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு போடணும். ஜஸ்ட் பேரோல்னு சொல்லி போடக்கூடாது. ரிசீவ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பேரோல் ஹேண்டில் பண்ணிட்டீங்களா, ஐம் ஹேண்ட்லிங் பேரோல் அப்படின்னு போடுவோம். நம்ம அப்படி தான் போடுவோம் இல்லைங்களா? ஒரு ரிசீவ்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஐம் ஹேண்ட்லிங் பேரோல் அப்படின்னு போடுவோம். அப்படி பேரோல் போடாமல் பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு போடணும். பிஎஃப்னு போடாமல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு போடணும். லேபர் லா அவங்க போடாமல் லேபர் லா கம்ப்ளைண்ட்ஸு. இதே மாதிரி வந்து அங்கே அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம இதெல்லாம் எதுக்கு போடுறோம்னா அந்த ஏடிஎஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து ஏடிஎஸ் வந்து எதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுது, எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் உங்கள் ரிசீவ்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃபாக கொடுக்குறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. பேராகிராஃபை வந்து ஏடிஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் பேராகிராஃபாக உங்கள் ரிசீவ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிசீவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே, ஆனால் அது வந்து ரீடபிள் பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிளில் அது வந்து பேராகிராஃபாக கொடுத்தாவே என்ன அர்த்தம், நம்ம கதையாக எழுதியிருக்கோன்னு அர்த்தம். நிறையா நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்கோம், ஸ்டோரி எழுதியிருக்கோன்னு அர்த்தம் பேராகிராஃப் போனால். ஓகே, அப்போ அது வந்து நோ யூஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்ல வந்த பாயிண்ட்டை சிங்கிள் லைனில் புல்லட் பாயிண்ட்ல கொடுக்கணும். ஒரு பேராகிராஃப் 3 லைன்ல இருக்கா, ஒரே பெரிய பேராகிராஃப் இருக்கா, பெரிய பேராகிராஃப் இருக்கா, என்ன பண்ணணும்னா அதை அப்படி கட் பண்ணிருங்க. கட் பண்ணி ஒரு 3 லைன் 4 லைன்ல கொடுங்க. அதே அதிகமாக கொடுக்க வேணாம், 8 லைன் 10 லைன் கொடுக்க வேணாம். சிம்பிளா வந்து ஒரு 3 to 4 லைனுக்குள்ள, 4ஓட அதிகம் தான், 2 to 3 லைனுக்குள்ள புல்லட் பாயிண்ட் போட்டு கொடுங்க அதை. ஸோ பேராகிராஃபை அவாய்ட் பண்ணிருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இது கொடுத்துருங்க, டேபிள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய எஜுகேஷனுக்கு ஒரு டேபிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு டேபிள் இருக்கும். அதே மாதிரி வந்து என்னென்ன ஏஐ டூல்ஸ் படிச்சிருக்கீங்க ஒரு டேபிள் போடுவாங்க. இதே மாதிரி டேபிளே பார்த்தீங்கன்னா 3-4 டேபிள் உள்ள இருக்கும் ரிசியூம்ல. ஓகேங்களா, அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து டேபிள் அவாய்ட் பண்ணிடுங்க. டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்காதீங்க, அது வந்து ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டே கொடுங்க, லைன் பை லைனாக கொடுங்க. அதையும் வந்து புல்லட் பாயிண்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் போட்டிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் பார்த்தீங்களா, ஏரியலு, கலிபரி, இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் வந்து 10 to 12 பாயிண்ட்ல இருக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டோடைய இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து அந்த நம்பர் வந்து 12 போடும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டாக இருக்கும். 10 ரொம்ப சின்னதாக இருக்கும், 13 14 போடும்போது வந்து வேற கிரேடில் போயிடும். அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட் சின்னதாக இருக்கு, இந்த டெஸ்ட் இதுக்கு பெருசா இருக்கு, இந்த டெஸ்ட் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. ஏன், என்ன காரணம், இதோட சைஸ் பெருசு, இதுக்கு போல்டு பண்ணியிருக்கு, இதுக்கு கலர் பண்ணியிருக்கு, இதை கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் சின்னது. ஓகேங்களா, ஸோ இதோடைய ஃபார்மேட் வந்து டோலா இருக்கும். இந்த ஃபார்மேட் வந்து மேபி 15 16 இருக்கும். அப்போ 15 16 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹெட்டிங்கான ஃபார்மேட்டு, 12 கொடுத்தீங்கன்னா அதுதான் கண்டென்ட்டுக்கான ஃபார்மேட்டு. ஓகே, அப்போ உங்க ரிசீவ் ஃபுல்லா எதில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா இதுமே 12க்குள்ளே இருக்கணும். 10 or 12, 12ங்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ 12ங்கிற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே இருக்கணும். அதே மாதிரி வந்து எல்லாமே ஒரே இதில் இருக்கணும். ஏரியல் தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஏரியல் இருக்கணும், கலிபிரன் இல்லை கம்ப்ளீட்டாக கலிபிரன் இருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபாண்ட்டை மாற்றக்கூடாது. மேலே இந்த இது ஒரு ஃபார்மேட்டிங் ஒரு ஃபாண்ட்டு, கீழே ஒரு ஃபாண்ட்டு, அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் போடாமல் வந்து ஒரே ஃபாண்ட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா லே அவுட்டை வந்து லெஃப்ட் அலைன் டெக்ஸ்டாகவே இருக்கணும். ஓகேங்களா, சில வந்து சென்டரா போடுவாங்க, மாற்றி போடுவாங்க. இப்போ டேபிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா
டேபிள் டெஸ்ட்ல எந்த பக்கம் இருக்கும்? ஒரு எம்ப்ளாய்ஸ் ஒரு டேபிள் இருக்கு, நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு டேபிள் இருக்குங்க. அதெல்லாம் எந்த பக்கம் இருக்கு? டெஸ்ட் எல்லாமே லெஃப்ட் சைடில் கார்னர்ல இருக்கும். நேமும் சரி, ஃபாதர் நேம் சரி, அவங்க டிஸ்கிரிப்ஷன் சரி, எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்பர் ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுக்கணும். சென்ட்ராவோ இல்லைன்னா லெஃப்ட்லையோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறது ரெஸ்யூமில். அதே மாதிரி வந்து புல்லட் பாயிண்ட்டும் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, பேராகிராஃப் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்கறது அவசியம் இருக்காது. பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேராகிராஃப் கொடுத்துருப்போம். நம்ம ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் வர வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ல ஒரு பேராகிராஃப் தருவோம். ஒரு 3ல இருந்து 4 லைன் கொடுப்போம் அப்ஜெக்டிவ்ல. வேற எங்க பேராகிராஃப் கொடுப்போம்? வேற எங்க பேராகிராஃப் கொடுப்போம்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஒரு கம்பெனி பத்தி சொல்லும்போது, நான் வந்து இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வேலை பார்த்தேன் அப்படி கொடுத்துட்டு கீழே வந்து அந்த கம்பெனியை பத்தி இன்ட்ரோ கொடுப்போம். ஆக்சுவலா அந்த கம்பெனி என்னன்னா, அவங்க வந்து இந்த வேலை பார்க்குறாங்க, இந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 10 இயர்ஸ் இருக்காங்க, இத்தனை எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து அந்த கம்பெனி பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருப்போம் உள்ள. ஓகே, அந்த கம்பெனியை பத்தி இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, கம்பெனி என்ன கம்பெனி, அது நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, உங்களுடைய ரோல் என்ன வந்துச்சு, இது மட்டும் இருந்தா போதும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற பேராகிராஃப் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 2 பாயிண்ட் புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டு ஒரு 2 லைன் இருந்தா போதும் ஒரு கம்பெனிக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து நோ டேபிள், நோ டெக்ஸ்ட் பாக்ஸ், நோ கிராபிக்ஸ். நிறைய பேர் வந்து போட்டோ ஒட்டுவாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன படங்களை போடுவாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சேவ் அஸ் பிடிஎஃப். ஓகே, சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க டாக்குமெண்ட்ல கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் டாக்குமெண்ட்ல கொடுங்க. அதர்வைஸ் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் டைம் வந்து நீங்க பிடிஎஃபாவே கொடுங்க. ஓகே, ஏன்னா பிடிஎஃப் மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து அக்சசபிளா இருக்கும், ரீடபிள் ஃபார்மேட்டா இருக்கும். உங்களுக்கு அது நிறைய கவனிச்சு பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் கடையில வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றீங்க. அப்போ நீங்க பண்ண அதே அலைன்மெண்ட்ல தான் நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க ஓப்பன் பண்றாங்க, அவங்க டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றாங்க. அதே அலைன்மெண்ட்ல இருக்குமா, இல்லைன்னா அலைன்மெண்ட் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குமா? நீங்க ஒரு ஜெராக்ஸ் கடையிலயோ ஒரு ப்ரொசீஸ் சென்டர்லயோ வந்து உங்க டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அலைன்மெண்ட் மாற வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சார் இல்லைங்க சார், சேம் ஃபார்மேட்டா இருக்குங்க சார். சேம் ஃபார்மேட்டா இருக்காது. நீங்க கொடுக்குறோமோ அதே தான் இருக்கும். டாக்குமெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது வேற ப்ரொசீஜர் போகும்போது அவங்க வந்து வேற இது வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஃபார்மேட் மாறும். நம்ம வந்து ஒரு 12 வச்சிருப்போம், அவங்க வந்து 11 மாறிடும். இல்லைன்னா வந்து ஃபார்மேட்டோட ஃபாண்ட் சைஸ் மாறும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த அந்த டேபிளுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சில கரெக்ஷன்ஸ் மாறும் இதில். ஓகே, அதே ஃபார்மேட் தான் அப்படியே ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது ஏடிஎஸ்லையும். நீங்க வந்து உங்க சைடு வந்து உங்க சிஸ்டம்ல வந்து ஒரு அலைன்மெண்ட் பண்ணி பக்கா வச்சிருப்பீங்க டாக்குமெண்ட்ல. அந்த டாக்குமெண்ட் நீங்க நோக்கரியில் அப்லோட் பண்ணி இல்லைன்னா வந்து ஏடிஎஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. டேபிளோ ஃபாண்ட்டோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பிடிஎஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபைல் நேம். ஃபைல் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசீம்க்குன்னா கொடுக்குற ஃபைல் நேம். அதில் வந்து உங்களுடைய நேமு, ஃபர்ஸ்ட் நேமோ, லாஸ்ட் நேமோ அண்ட் கெட்ஸா ரெஸ்யூம் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ இப்படி ஃபுல்லாக வந்து உங்களோட நேமு வித் இனிஷியல் அண்ட் கெட்ஸா ரெஸ்யூம். இதுதான் வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏடிஎஸும் இதுதான் அவங்க டிஃபால்ட் ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, சில பேர் வந்து வேற ஏதோ கொடுப்பாங்க, கெட்ஸார் ஜேர்னலிஸ்ட் ஓப்பனிங்கு, அந்த என்னென்ன ஓப்பனிங் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஓப்பனிங் பேர் கொடுப்பாங்க சில பேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி போடாமல் இல்லைன்னா காமனாக போட்டிருப்பாங்க. இப்போ ஏன் பண்ணால் விஜயகுமார் ரெஸ்யூம் நம்ம நேம் வந்து நம்ம நேமை போட்டு பக்கத்தில் ரெஸ்யூம் போட்டுருவோம். ஆனால் இந்த ஃபார்மேட் தரணும், நேமும் ஸ்பேஸ் விட்டு லாஸ்ட் நேமும் ஸ்பேஸ் விட்டு கெட்ஸார் ரெஸ்யூம் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்ன இது இருக்கு, எப்படி மெஷர் அவுட் பண்றாங்க, கீவேர்ட்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நார்மல். கீவேர்ட் டென்சிட்டிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, அதிகமான கீவேர்டு போடுறதும் தப்பு, கீவேர்டே போடாமல் இருக்கிறதும் தப்பு. ஓகே, இது பேர் தான் கீவேர்ட் டென்சிட்டின்னு அர்த்தம். அப்போ ஒரு டாபிக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போ ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. எல்லா கீவேர்டும் போட்டு விட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஓகே,
அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தெரியாது பார்க்க கீவேர்ட்ஸ் அதிகமாக டம்ப் பண்ணீங்கன்னா. ஏன்னா இந்த கீவேர்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய கீவேர்டு போட்டால் நிறைய ஜாப் கிடைச்சணும்னா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், கீவேர்டு வந்து எதுதான் முக்கியமான கீவேர்ட்ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஜாப்புக்கு வந்து என்ன கீவேர்டு கேட்குறாங்களோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுங்க. அதிகமான கீவேர்டு டம்ப் பண்ணக்கூடாது உள்ள. ஓகேங்களா? ஸோ இதுதான் போட்டிருக்குது. ரோல் கவர்டு, ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட்டு, ரெக்ரூட்டரு, பேரோல் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங் கேட்கும்போது வந்து அந்த ஓப்பனிங்க்கு என்ன கீவேர்டு வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ரெக்ரூட்மெண்ட் படிச்சிருக்கலாம், லேபர்லாம் படிச்சிருக்கலாம். அப்போ உங்க ரிசியூம்ல லேபர்லா கீவேர்டும் ரெக்ரூட்மெண்ட் கீவேர்டும் 80% இருக்கு. பேரோல் கீவேர்டு 20% தான் இருக்கு அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிருவீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த பேரோல் கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த பேரோல் கீவேர்டு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அப்ப இந்த ரிசியூம்ஸ் எப்படி பாக்குதுன்னா, இந்த ஏடிஎஸ் என்ன பாக்குதுன்னா, இவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேரோல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. அப்ப அது கீழே வந்து அந்த பேரோல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்னென்னலாம் தேவைங்கிறத வந்து அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல. அவர் என்ன பண்ணிருக்கணும், பேரோலுக்கான இது பண்ணிருக்கணும், ஜோஹோ பேரோல்ல அவர் கத்துருக்கணும். அவருக்கு வந்து ஓவர் டைம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அட்டண்டன்ஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், சேலரி ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இதை தாண்டி வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் தெரிஞ்சிருக்கணும், இஎஸ்சிபிஎஃப்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண டிடக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ரொபோசல் டேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்பர் பண்ண தெரியணும் அப்படின்னு பேரோல் சம்பந்தமான லிஸ்ட் போட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ அந்த இப்போ ஏடிசி நடத்துக்கிறோம்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற எல்லா லைனையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கீவேர்டை ஃபுல்லாக மொத்தமாக எடுக்கும். எத்தனை கீவேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கீவேர்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ரிசீவ்ல தேடும் அதை. ஓகேங்களா? அந்த பேரோல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு ஒரு 4-5 லைன் கொடுத்துருக்காங்க. 5 லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கீவேர்டு இருக்கு. அந்த 10 கீவேர்டுமே வந்து நம்ம கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கும். அந்த 10 கீவேர்டுல 2 கீவேர்டு மட்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம ரிசீவ் ரிஜெக்டட். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 60%க்கு மேல அந்த கீவேர்டு நம்ம கிட்ட இருந்தா நம்ம ரிசீவ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இல்லைன்னா நாட் மேட்சிங்ல போய் உட்கார போயிட்டு ஏடிஎஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த அந்த பொசிஷன் தக்கன வந்து நீங்க கீவேர்டை மாத்துங்கன்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்டர் ஜாப் போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நார்மலா வந்து ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட் போடுறீங்க, எனக்கு பேரோட தெரியும், லேபர்ல தெரியும், அது வந்து நிறைய போடுறீங்க. ஸோ ஒரு 15, 20, 30 கீவேர்டு போடுறீங்க. அந்த 30 கீவேர்டில் 2 கீவேர்டு மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் சமம் போடுறீங்க. ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஐ ஹேண்டில் ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு 2 போடுறீங்க. ஆனா ஒரு ரெக்ரூட்டருக்கான ஓப்பனிங்ல அவங்க வந்து நிறைய ஒரு 15 கீவேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது 15 கீவேர்டு, நீங்க உங்க ரிசீவ்ல போட்டுக்கிறது வந்து 2 கீவேர்டு. அப்ப நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்றீங்க. எனக்கு ரெக்ரூட்டர் தெரியும், நானும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்றேன்னு அப்ளை பண்ணுவீங்க. இப்ப என்ன நடக்குது, அவங்களுக்கு 15 கீவேர்டு போட்டிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல. ஆனா உங்க ரிசீவ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை போட்டிருப்பீங்க. எனக்கு லேபர்ல தெரியும், பேரோல தெரியும், கம்பெனிஸ் நிறைய போட்டிருக்கீங்க. அது கூட சேர்ந்து ரெக்ரூட்மெண்ட்டும் தெரியும் போட்டிருக்கீங்க. ரெக்ரூட்மெண்ட்ல 2-3 கீவேர்டு போட்டிருக்கீங்க. ஒரு 5 கீவேர்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெக்ரூட்டர் சம்பந்தமா. அப்ப என்ன ஆகுது, அந்த 15க்கு 5க்கு எத்தனை பெர்சன்டேஜ்னு பாக்குது. பார்த்துட்டு நீங்க 50க்கு கீழே வந்து உங்க இது இருக்கு, கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிசீவ் வந்து ரிஜெக்ட் ஆயிருது உள்ளே போகாம. ஓகேங்களா? இதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்றோம், பேரோல் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கு, அப்ளை பண்றேன், கால் வரல. ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, அப்ளை பண்றேன், கால் வரல. அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ரிசீவ்ஸ் வந்து பேரோல் எக்ஸிக்யூட்டிவ் ரிசீவா இல்ல, அந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம ஓவரால் ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட் போட்டு எல்லா கீவேர்டும் அடிச்சு போட்டிருக்கோம் உள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் தருவாங்க, அப்படின்னு தரக்கூடாது. டார்க் ப்ளூவா இருக்கலாம், இல்லைன்னா பிளாக்கா இருக்கலாம். ஓகே, இது நார்மல் வந்து இந்த பிரிண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், இது வந்து இருக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பிளாக் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய லக்கி கலர்லாம் சொல்லிட்டு அந்த கலர் போடுவாங்க. ஏன் லக்கி கலர் வந்து கிரீனு, அதனால ரிசிம் ஃபுல்லா அப்படியே டார்க் கிரீனா இருக்கும் ரிசிம் அப்படின்னு போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ இதுதான் என்னால் ஓவர்வியூ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ட் ஜாப் டைட்டில், இன் அப்ஜெக்டிவ், 10 to 15 ரிலவெண்ட் கீவேர்டு ஃப்ரம் ஜேடி. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 10 to 15
ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் ஃப்ரம் ஜேடி. ஜேடின்னு அர்த்தம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நீங்க கீவேர்ட்ஸ் வந்து நீங்க போட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்லாம் உள்ள ரிசியூம்ல போடுறது இல்ல. ரிசியூம்ல எது போடணும், நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்ல அவங்க என்ன ரிலேட்டடா கீவேர்ட் கேட்டிருக்காங்களோ, பேரோல் எக்ஸிக்யூட்டிவ்னா உங்க ரிசியூம் பேரோல் எக்ஸிக்யூட்டிவ் ரிசியூமா இருக்கணும். ஓகே. ரெக்ரூட்டர்னா உங்க ரிசியூம் வந்து ரெக்ரூட்டருக்கான ரிசியூமா இருக்கணும். அப்ப இந்த பேரோல் எக்ஸிக்யூட்டிவ் கேட்கும்போது அந்த பேரோல் எக்ஸிக்யூட்டிவ்க்கான கீவேர்டா உள்ள போட்டு ரிசியூம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு 60 to 70% மேல வந்து அவங்க கீவேர்டு உங்க கீவேர்டு மேட்ச் ஆகும். ஓகே. அப்ப என்ன அர்த்தம், எக்ஸாக்ட் மேட்ச் சொல்லி போட்டு உங்க ரிசியூம் கொண்டு போய் அவர் கையில கொடுத்துரும் ஏடிஎஸ். நீங்க கொடுத்த ஜாப் டிஸ்கஷன்ல மொத்தம் 15 கீவேர்டு கொடுத்துருந்தீங்க. இவர் ரிசியூம்ல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த 15 கீவேர்ட்ல 10 கீவேர்டு இவருக்கு ரிசியூம்ல இருக்கு மேட்சா. 10 கீவேர்ட்ஸ் இருக்கு. அப்போ வந்து மோர் தென் 70% வந்து இந்த கீவேர்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்க கம்பெனிக்கான சூட்டபிள் ரிசியூம் எக்ஸாக்ட் மேட்சிங்கா இருக்கு அப்படின்னு தூக்கி கொண்டு போய் கையில கொடுத்துரும். ஓகேங்களா? அப்படி அவர் கையில கொடுத்தனாக அவரே கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லுவாரு. உங்க ரிசியூம் பார்த்தேன், இன்டர்வியூ வாங்க பாரு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றோம், இந்த ட்ரிக் நம்மளுக்கு யாருக்கும் தெரியுது இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா ஹெச்ஆர் ஜெர்னலிஸ்ட்னு ஒன்று படிச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு ரிசியூம் நிரப்பி வச்சிடும் உள்ள. ஓகே, எனக்கு அந்த கீவேர்டு இந்த கீவேர்டு நிறைய அது படிச்சு இது படிச்சு நிரப்பி வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதுவுமே செலக்ட் ஆகுறது உங்களுக்கு. ஓகே, அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து டைப்பிக்கல் ப்ரூஃப் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ற மாதிரி வந்து ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, எரர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எரர் தப்பா போட்டிருந்தாலும் வந்து அதை ரீட் பண்ணாது, அவாய்ட் பண்ணிடும். ஓகே, பேரோல் ப்ராசஸ். பேரோல்னா டபுள் வரணும். நம்ம சிங்கிள் எல் போட்டிருக்கோம் வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், பேரோல் ப்ராசஸ்க்கு ஆட்டோமேட்டிக் விசிட் ஆயிரும். ஓகே, அதனால் வந்து கிராமரை செக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ அதே மாதிரி வந்து ஏடிஎஸ் சம்பந்தமா நிறைய வந்து இது இருக்குங்க. என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து உங்க ரிசியூம்ஸ் வந்து நீங்க உங்க ரிசியூம் பில்ட் பண்றதுக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ டூலும் இந்த டூல் தான். இந்த டூல்லாம் நீங்க வந்து உங்க ரிசியூம்ல போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த டூல்ல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வெளில கொண்டு வர தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்க ரிசியூமை பில்ட் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் இது. ஓகே, எனக்கு இந்த டூல் தெரிஞ்சு நீங்க ரிசியூம் போட தேவையில்லை. இதுக்கும் உங்க ரிசியூமுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்க ஹெச்ஆருக்கான இது ஹெச்ஆர் டூல் கிடையாது. இந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ரிசியூம் வந்து பில்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதனால இந்த டூல்ஸ்லாம் வந்து ஹெச்ஆருக்கான டூல் கிடையாது. உங்க ரிசியூமை பில்ட் பண்றதுக்கு தேவையான டூல் இது. ஓகேங்களா? இந்த டூல்ஸ் மூலமா நீங்க வந்து உங்க ரிசியூம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நீங்க ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூல் வந்து ஜாப் ஸ்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாக கிளாஸஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ டைம் இல்லை. இன்னொரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணணும். நம்ம இன்னொரு செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து திருப்பி இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு ஜாப் ஸ்கேன்லாம் என்ன பண்ணுறது ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். அதர்வைஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜாப் ஸ்கேன்னா அதில் ஃப்ரீ தான். நீங்கள் உள்ளே போட்டு என்ன பண்ணலான்னு இதோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்டு ஆப்டிமைசேஷன் ஃபார் ரெஸ்யூம்ஸ், பேஸ்டட் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நோக்கரியில் பார்க்குறீங்க, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அதனால ஒரு காப்பி பண்ணிக்கங்க. அவங்க கொடுத்துருக்க வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஜாப் ஸ்கேனில் போயிட்டு உங்கள் ரிசியூம் அப்லோடு பண்ணுங்க. அப்லோடு பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு பேஸ் பண்ண சொல்லும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன ஜாப் கேட்டிருக்காங்க, உங்க ரிசியூம் அந்த ஜாப்புக்கு மேட்சா இருக்கா இல்லையா, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து மேட்சா இருக்கு, அவங்க ஜாப்ல கேட்டிருக்கிற கீவேர்டும் உங்க ரிசியூம்ல இருக்க கீவேர்டும் எக்ஸாக்டா எவ்வளவு மேட்சா இருக்கு, எவ்வளவு ஸ்கோர் வாங்குறீங்க, 10க்கு 5 வாங்குறீங்களா, 10க்கு 2 வாங்குறீங்களா, 10க்கு 8 வாங்குறீங்களா, 10க்கு மோர் தென் 7 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க ரிசியூம் எக்ஸாக்ட் மேட்சா இருக்குன்னு அர்த்தம் வந்ததுக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ரிசியூம் நீங்க வந்து சப்மிட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது.
ஓகே, ஸோ அந்த ஏடிஎஸ் அக்செப்ட் பண்றதுக்கு இது ஒரு ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் தான். ஜாப் ஸ்கேனுங்கிறது ஒரு ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் தான் அது. ஓகே, இது எதுக்குன்னா நீங்க மேனுவலா வந்து இது வந்து ஏடிஎஸ் அக்செப்ட் பண்ணுமா அக்செப்ட் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இன்னொரு ஏடிஎஸ்ஸே இருக்கு. நம்ம வந்து அதை உள்ள கொடுத்து நம்ம வந்து பெட்டர் வந்து ஸ்கோர் பண்ணி வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ என்ன பண்றது, இஃப் கிவ் யூ எ மேக்ஸ் எக்ஸாக்ட் மேக்ஸ் ஸ்கோர் அண்ட் டெல் யூ விச் கீவேர்ட் ஆர் மிஸ்ஸிங். அவங்க இந்த கீவேர்டு கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல, உங்க ரெஸ்யூம்ல வந்து அந்த கீவேர்டு மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டிடும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த கீவேர்டு உள்ள ஆட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீ அப்ளை பண்ணிடலாம். இது உங்களுக்கு பெட்டரா யூசேஜா இருக்க முடியாது இந்த ஜாப் ஸ்கேனு. இது ஃப்ரீ டூல் தான். ஓகே, ஸோ இது போட்டு கீழே பாருங்க, ஃப்ரீ பிளான் இருக்கு, பெஸ்ட் ஃபார் மேட்சிங் யூ ரெஸ்யூம் டு ஸ்பெசிஃபிக் ஜாப் போஸ்டிங். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வேர்டு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்கு. அது எதுக்குன்னா அதுவும் ரெஸ்யூம் ஸ்கோர் பண்றது தான், உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை வச்சு ஸ்கோர் பண்றது. ஓகேங்களா, உங்க லிங்க்டின் ஆல்ரெடி நீங்க சொல்லியிருக்கேன் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆக்டிவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்க லிங்க்டின் தான் என்ன பண்ண போறீங்கன்னா மேலே வந்து ரெஸ்யூம்ல கொடுக்க போறீங்க இல்லையா, அப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலையும் உங்க ரெஸ்யூமே மேட்ச் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போடணும், என்ன மாதிரி டோன்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட் சக்சஸ் எல்லாமே இதில் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அண்ட் பேஸ்ட் இட். இட் கிவ் யூ ஸ்கோர் பேஸ்டு இம்பாக்ட், கீவேர்ட்ஸ், டோனு, ரீடபிலிட்டி, இது எல்லாமே போட்டு காட்டும். ஓகேங்களா, ஸோ புல்லட் சஜஷனும் போட்டு காட்டும். ஸோ பழையது என்ன பண்ணுச்சு, ரெஸ்யூம் ஸ்கேனுங்கிறது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் உங்களுடைய ரெஸ்யூமையும் எந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டா மேட்சா இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கோர் பண்ணி காமிக்குது. 10க்கு 5 வாங்கியிருக்கீங்க, 3 வாங்கியிருக்கீங்க, 7 வாங்கியிருக்கீங்க காட்டுறது தான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூமே பார்த்தீங்க, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்கக்கூடாது, உள்ள பாயிண்ட் இருக்கணும், எல்லாமே வந்து ஒரே ஃபாண்ட்ல இருக்கணும் அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த ரெஸ்யூம் வேர்டு. ஓகே, என்ன போட்டிருக்கு, ஆல்சோ ஆஃபர் புல்லட் சக்சஷன், சென்டென்ஸ் ரீபேசிங் அண்ட் இம்பாக்ட், கீவேர்ட்ஸ் என்ன மாதிரி டோன்ல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் டிஃப்ரெண்ட் டோன்ல போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டோன்ல இருக்கா, ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்ல இருக்கா. எப்பயுமே ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லி டோன்ல இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் டோன்ல இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ரீடபிலிட்டியா இருக்கா. சில பேர் வந்து அந்த ஃபாண்ட் சைஸே பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபாண்ட் இருக்கு ரொம்ப நெருக்கமாக டெக்ஸ்ட் காமிக்கும், சில ஃபாண்ட் வந்து நம்ம தனித்தனியா வந்து காட்டும், ஒரே அளவுல இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து நார்மலா வந்து ஏரியல் மற்ற டைம்ஸ் நியூ ரோமன் இதெல்லாம் வந்து கரெக்டா பக்காவா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டரா கொடுக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரீ பிளான் இருக்கு. அடுத்து வந்து ஸ்கை சென்சர் ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கீவேர்டு வந்து செக் பண்றது. உங்க ரெஸ்யூம்ல வந்து ஏடிஎஸ் கீவேர்டு நீங்க போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்றதுக்கு. உங்க ரெஸ்யூமை பேஸ்ட் பண்ணிட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டோ அது என்ன கொடுக்கும், ஸ்கில் மேட்ச் ரிப்போர்ட் கொடுக்கும். ஓகே, என்னென்ன ஸ்கில் இருந்து இருக்கு, என்னென்ன கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணாம இருக்கீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஏடிஎஸ் பேசுற வந்து கொடுத்துரும். அது ரெடி பண்ணி கொடுக்காது. நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ரெஸ்யூம் வந்து அதை கிராஸ் செக் பண்ணிட்டு இது வந்து ஏடி ஸ்பேஸ் ரெஸ்யூமா இல்ல, நீங்க வந்து ஏடி ஸ்பேஸ் ரெஸ்யூமா வந்து 5% தான் இருக்கு, நீங்க இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 7-8% வந்து இருந்தாதான் அது வந்து பெட்டர் விசிபிலிட்டியா இருக்கும் ஏடிஎஸ்க்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த டேட்டா இந்த ஸ்கில் ரேஞ்சில் போயிட்டு உள்ள போயிட்டு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிட்டி ரெஸ்யூம் பில்டர்ஸ் இருக்கு. இது என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஃபார்மட் புரியல, இப்போ இருக்கிற ஃபார்மட்னால மேலே வந்து நேம் இருக்கு, அப்புறம் அப்ஜெக்டிவ் இருக்கு, ஒரு சில வந்து ஏதோ இந்த ஃபார்மட் வேணாம், எனக்கு வேற ஃபார்மட்ல வேணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ல வேணும் எனக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஏஐ டூல்ஸ். அது ஏஐ டூல்ஸ் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா வந்து அதுவே கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகேங்களா, உள்ள நிறைய வந்து சாம்பிள் ரெஸ்யூம் ஃபார்மட் நிறைய இருக்கு. ஓகேங்களா, ரெஸ்யூம் பார்த்துருப்பீங்க, சில வந்து இந்த பக்கம் டேபிள் இந்த பக்கம் இந்த சைடில் ஃபுல்லாக வந்து பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து எஜுகேஷன் இருக்கும், அப்படி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்மட் இருக்கு பார்த்தீங்களா, இடையில ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பாதி பாதியாக பிரிச்சிருப்பாங்க, எல்லாமே மேனிக்கிலையும் பிரிச்சிருப்பாங்க, அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃபார்மட் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி உங்களுக்கு எந்த ஃபார்மட் வேணுங்கிறது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது, அந்த ஃபார்மட்ல உங்க ரெஸ்யூம் அப்படின்னு. இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரெஸ்யூம் பில்டர்ஸ் வித் ப்ரீ ரிட்டன் கண்டென்ட் சஜஷன்ஸ். ஓகே, இது பண்ணிக்கலாம். இதுவும் அதான் இந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்னு.
உள்ள நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க என்னென்ன டெம்ப்ளேட் எது உங்களுக்கு வேணுமோ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் டெம்ப்ளேட் கிளிக் பண்றீங்க. இந்த டெம்ப்ளேட் பெட்டரா இருக்கு, நல்லா வந்து அழகா டிசைனா ஜம்முன் இருக்கு டெம்ப்ளேட், மேல ஒரு டேபிள் போட்டு கீழே டேபிள் போட்டு ஜம்முன் இருக்கு, இந்த டெம்ப்ளேட் இது யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னு அது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆடி சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா? மேல நேமு, அப்ஜெக்டிவ், எஜுகேஷனு, அப்புறம் வந்து கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலமு, ட்ரைனிங்கு, டூல்ஸுன்னுட்டு ஒரு 6 லைன் பார்த்தோம், 6 ஹெட்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த 6 ஹெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸா போட்டு உங்ககிட்ட கேட்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஒரு பாக்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் சொல்லுங்க ஒரு பாக்ஸ். இப்படி ஒவ்வொன்றா அந்த பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டும்போது என்ன ஆகும்னா அந்த பாக்ஸை நீங்க ஃபில் பண்ணுவீங்க. நீங்க ஃபில் பண்ண அந்த பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ரிசீவ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபார்மட் அந்த டெம்ப்ளேட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஃபார்மட்டையும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன டைப் பண்ணீங்களோ அது அழகா அந்த டிசைன்ல அந்த ஃபார்மட்ல உங்களுக்கு ரெஸ்யூம் வந்துடும் கையில. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ பிளான்ல பார்த்தீங்கன்னா லிமிடெட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. சம் வாட்டர் மார்க் வர மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து இது ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இதில் ரெஸ்யூம் ஷேர் பண்றேன். ஏஐ பவர்டு பில்டர்ஸ், ஆட்டோ ஜெனரேட்டட் ரெஸ்யூம்ஸ், இது எல்லாமே இங்கே வரும். இது எல்லாமே ரெஸ்யூம்ஸ் வந்து ஏடிஎஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கலாம். ஓகே, ரெஸ்யூம் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துற மாதிரி. ஓகே, இதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. இது ஒரு டூல்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரெஸ்யூம்ஸ்னு. ஓகே, கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக டிசைனிங் ஃபார்மட் வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஏடிஎஸ்ல இந்த டிசைனிங்கே வேணான்னு இருக்கோம். ஓகே, அது நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு வரோம். நம்ம என்ன பண்ணோம், டேபிள் அவாய்ட் பண்ணிடணும், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் அவாய்ட் பண்ணிடணும், டிஃப்ரெண்ட் சைஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும், பேராகிராஃப்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், புல்லட் பாயிண்ட் இருக்கணும், கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக டம்ப் பண்ணாமல் வந்து நம்ம எந்த எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த பொசிஷனுக்கான கீவேர்ட்ஸ் வந்து மினிமம் வந்து 5லேருந்து 6 கீவேர்டு அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து கொடுக்க மாதிரி இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இதுதான் ஏடிஎஸ்டைய ஃபார்மேட்டு. இதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற நிறைய ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டூல்ஸு. ரெஸ்யூம் ட்ராக்கிங்கு, ஜாப் அப்ளிகேஷன்ஸ் மேனேஜரு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறோம். பில்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்யூம்ஸ் வெர்ஷன். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கீங்க, அந்த ரெஸ்யூம் உள்ள சப்மிட் பண்ணிடுறீங்க. சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்குது, ஒரு 5லேருந்து 6 ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் எந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்டில் மாறி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன நினைக்கும், நம்ம ரெஸ்யூம் நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு, நம்ம வேறு ஃபார்மேட் பெட்டராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபார்மேட் மாற்றிக்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் புதுசாக உட்காந்து மேனுவலாக டைப் பண்ணி மாற்றி என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்மேட்டே மாற்றி கொடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து அதே தான். ஓகே, சக்ஸஸ் டூல்ஸ் மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து பெட்டராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு இது இருக்கலாம் இந்த டூல்ஸு. இதில் நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டூல் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நீங்களே டேட்டா உள்ளே போனாலும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது பெய்டு டூல்ஸும் இருக்குது. இது வந்து ஃப்ரீ பிளான் இருக்குது, அப்புறம் பெய்டு பிளானாக இருக்கும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து 4லேருந்து 5 ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு 6 ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ போதுமானது. ஃப்ரீ பிளானே போதும் நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து ஃப்ரீ பிளான் தான் இந்த 10 டூலுமே. ஓகேங்களா? அடுத்து இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெஸ்யூம் செக்லிஸ்ட் ஒன்று வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். ஓகே, ஹெட்டர் எப்படி இருக்கணும், அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும். ஹெட்டர் பார்த்தீங்கன்னா நேம், ஃபோன் நம்பர், மெயில் இருக்கணும், லிங்க்டின் இருக்கணும், ப்ரொஃபஷனல் மெயில் இருக்கணும். அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 1 to 2 லைன் மட்டும் தான் இருக்கணும் அப்ஜெக்டிவ்ல. இதெல்லாம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, செக்லிஸ்ட்டு. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, ரெலவெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து செகண்டில் இருக்கணும். இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் செகண்டில் இருக்கணும். அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 year 2 year கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து 1 year இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுங்க. 1 year அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. அதுக்கு நீ கம்பெனி போய் ப்ராஜெக்ட் பண்ண அவசியம் இல்லை.
நீங்கள் ஏதாவது ஒரு கன்செப்ட் மாதிரியோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோ பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்ட முடியும். ஓகே, அது மேக்ஸிமம் இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 to 2 புல்லட் பாயிண்ட் போடுற மாதிரி இருக்கணும். ஸ்கில் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஹெச்ஆர் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்னு போட்டுட்டு ரெக்ரூட்மெண்ட்டு, கம்ப்ளைண்ட்ஸு, பேரோலு இந்த மாதிரி இது கொடுக்கும்போது வந்து இதெல்லாம் கீவேர்டு. இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏடிஎஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல் டூலும் யூஸ் பண்ணணும். ChatGPT கேட்பாங்க, அவர் வந்து ChatGPTல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அவர் தான் அது மூலமாக தான் அவங்க வந்து மற்ற கண்டென்ட் ரைட்டிங்கும் பண்ண போகிறாங்க. அதுக்கும்போது ChatGPT பெஸ்ட்டாக இருக்கணும், ஜோஹோ ரெக்ரூட் தெரிஞ்சிருக்கணும், ஜோஹோ பேரோல் தெரிஞ்சிருக்கணும். அப்படியே அது ஜோஹோலாம் கீவேர்ட்ஸு டெக்னிக்கல் டூலு அதை மென்ஷன் பண்ணுறது. ரிசியூம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கணும். இப்போ உங்களுக்கு லெஸ் தென் 3 இயர்ஸாக இருக்குன்னா நீங்கள் 4-5 பேஜ் கொடுக்க தேவையில்லை, மேக்ஸிமம் ஒரு பேஜே போதுமானது எக்ஸாக்டா. ஓகேங்களா, ஏன்னா ஒன்றும் போட போகிறது இல்லையா, பக்கம் எழுத தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்க போது, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷனு எக்ஸ்பீரியன்ஸு, அதுவும் ஒரே ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் போது வந்து உங்களுக்கு பெருசாக தேவைப்படுது. அப்போ 2-3 ஃபார்மேட்டில் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை, சிங்கிள் ஃபார்மேட்டே வந்து உங்களுக்கு போதுமானது, ஈஸியாக அக்சஸ் பண்ணும். ஓகேங்களா, நம்ம ஹியூமன் மாதிரி தான், நம்மகிட்ட ஒரு 4-5 பேஜ் கொடுத்தோம்னா வந்து படிக்க யோசிப்போம். சிங்கிள் பேஜ் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரே ஸ்டார்ட்ல பார்த்துருவோம், பார்த்துட்டு சரி ஓகேன்றுவோம் நம்ம. அதே மாதிரி தான். ஸோ நோ பேராகிராஃபு, ஒன்லி புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஹெச்ஆர் ரிசியூம் சொல்லி இருக்கணும். மேக்ஸிமம் பிடிஎஃபாக இருக்கணும். ஓகே, நோ ஸ்பெல்லிங்காக இருக்கணும், ப்ரூஃப் ரீடிங் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து அந்த ரிசியூம்ஸில் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசியூம்ஸ் வந்து பக்காவான ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரிசியூமாக மாறிடும். இதுக்கு சப்போர்ட்டாக வந்து நான் எப்படி சொன்ன அந்த ஏஐ டூல் சொல்றது பார்த்தீங்களா, அந்த ஜாப் ஸ்கேனு, ரிசியூம் ஃபவுண்டரு, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பக்கா வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாலிஷ் பண்ணலாம் உங்கள் ரிசியூமை. ஓகேங்களா, பாலிஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசியூம்ஸ் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய படிச்சிருக்கோம். நம்ம வந்து இது வரைக்கும் 2 ஹெச்ஆர் ஜாண்டேஸ் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொருக்கும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட்லாம் வந்து இத்தனை கீவேர்டு வச்சுக்கோங்க, ஆனால் எல்லா கீவேர்டும் மொத்தமாக போட்டு டம்ப் பண்ணி பண்ணாதீங்க. உங்கள் ரிசியூமில் இருக்கக்கூடாது இவ்வளோ கீவேர்ட்ஸும். ஓகேங்களா, ஏடிஎஸ் ரிசியூம் கீவேர்ட்ஸ் ஃபார் ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட் ட்ரைனிங். இப்போ ஏன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கோம், அதுக்கு நிறைய டாபிக் படிச்சிருக்கோம், ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்கள் ரிசியூம் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்காக இங்கே இருக்கிற எல்லா கீவேர்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ஜென்ரலாக ஒரு ரிசியூமில் இருந்து இத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கணும். இதில் ஏதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் 2-3 யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அந்த கீவேர்ட்ஸை மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணி ரிசியூம் ரெடி பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிசியூம், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கஸ்டமைஸ் ரிசியூம் ரெடி பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டு, இதெல்லாம் கோர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட்டு, எம்ப்ளாயி எக்ஸிட்டு, ஹெச்ஆர் டாக்குமெண்ட்டு, ஆப்ரேஷன், அட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, லீவ் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் கீவேர்டில் உள்ளே போடணும் ரிசியூமில். அதுக்காக மொத்தம் டம்ப்னி உள்ளே போட்டக்கூடாது எல்லாத்தையுமே. ஓகேங்களா, இது வந்து ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான கீவேர்டு, ஜாப் டிஸ்கிரிப்ஷனு, கேண்டிடேட் ட்ராக்கிங்கு, ஜாப் போஸ்டிங்கு, ரெக்ரூட்மெண்ட்டு இதெல்லாம் போடுறது, பேரோலுக்கு. இது ஏன் ஆர்டர் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்லாம் உண்மையில நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். மொத்தம் 10 மாடல் 15 மாடல் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் உள்ள இருக்கிற முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இதில் போட்டிருக்கேன். ஓகே, ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் பாருங்க. ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு போட்டிருக்கேன், பக்கத்தில் பிஎஃப்பும் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, சில கம்பெனி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் எம்ப்ளாயி சுட் ஹேவ் பிஎஃப் நாலேஜ் அப்படின்னு போடுவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயி கேண்டிடேட் சுட் ஹேவ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நாலேஜ் அப்படின்னு போடுவாங்க. அப்போ பிஎஃப்னு போட்டாலும் உங்கள் ரிசியூம் செலக்ட் ஆகணும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் போட்டாலும் உங்கள் ரிசியூம் செலக்ட் ஆகணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராவிடன்ட் ஃபண்டு ப்ராக்கெட்டில் பிஎஃப், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ப்ராக்கெட்டில் இது அப்படின்ட்டு ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக இது போடுறது. இப்படி நீங்கள் ஒவ்வொருக்காக வந்து எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது பேரோலுக்கானது, இது கம்ப்ளைண்ட்ஸ்க்கானது, போனஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. இது வந்து அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, டைம் டு ஹையர், அட்ரிஷன் ரேஷியோ, ஹெச்ஆர் டேட்டா ரிப்போர்ட்டு, பிஓ டேபிள், விலுக்கப்பு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹெச்ஆர் டூல்ஸ் வர்றது, பேரோல் சாஃப்ட்வேர், ChatGPT, ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஆட்டோமேஷனு, ஹெச்ஆர்எம்எஸ், ஹெச்ஆர்ஐஎஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் உள்ள. இது எவ்வளோ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷனுக்கானது, லேபர் லா,
லேர்னிங் டெவலப்மெண்ட்டு, ஈக்விட்டி இது எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் ரெஸ்யூம்ல போடணுமானா போடக்கூடாது. இந்த கீவேர்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா என்ன பண்ணணும், பிக் த கீவேர்டு டைரக்ட்லி ஃப்ரம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அவங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கீவேர்டை முதல்ல யூஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்டேட் ரெஸ்யூம் ஃபார் ஈச் ஜாப் ரோல். ரெக்ரூட்டர்னா உங்க ரெஸ்யூம் ரெக்ரூட்டர் ரெஸ்யூமா இருக்கணும். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னா உங்க ரெஸ்யூம் வந்து ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்யூமா இருக்கணும். பேரோல்னா பேரோல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க காமனா ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட் கொடுத்துட்டு 3 ரோலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 3 ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. ஓகேங்களா? ஸோ அப்படி அப்ளை பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்குள்ள வர்றது. ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்டு? சார் இதுல எனக்கு எதுவும் டவுட் இல்லைங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தர்றாங்களா சார், அவங்க ஸ்டேட்டுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டர்னு போட்டிருக்காங்க சார் போர்டில். அதெல்லாம் எப்படி சார் அவங்க ஆடிட்டர் தனியாக கோர்ஸ் இருக்கா சார் இருக்கு ஸ்டேட்டுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு? ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னா ஆடிட்டர் வந்து சிஏ படிப்பாங்க. இப்போ வந்து நம்மளை போல ஆள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஏ தேவையில்லை. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து சிஏ கிடையாது, நான் ஆடிட்டர் கிடையாது. நான் வெறும் வந்து பிகாம் எம்பிஏ கட்சா முடிச்சேன். உங்கள் குவாலிஃபிகேஷன் தான் என் குவாலிஃபிகேஷனு. ஓகேங்களா? பட் நான் வந்து கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்புறம் வந்து வெளில வந்தேன். நான் இப்போ கட்சா சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா கம்பெனிக்குமேவும். ஓகே, அங்கே ஃபைலிங் பண்ணுறது, ESCP கம்ப்ளைண்ட்ஸ் பேரெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது வந்து இந்த ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? அதை பற்றி நாலேஜ் இருந்தால் பண்ணலாம் நம்ம. நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஒரு 6 மாதத்துக்கு நான் வந்து உங்களுக்கு வேலை பார்க்குறேன், ஃப்ரீயாக வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஃப்ரீன்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிடுவாங்களா கம்பெனியில்? பெரிய கார்பரேட் போகாதீங்க. ஏதோ சின்ன கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சின்ன கம்பெனிஸ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, டிவிஎஸ் உடைய டீலரு, இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ல. டேரக்டா போவாங்க, ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுங்க. நான் வந்து எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன், நான் ஹெச்ஆர் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சர்டிஃபிகேஷன், எனக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால வந்து உங்க கம்பெனில நான் ஒரு 1 இயருக்கு வந்து நான் வந்து இது பண்றேன், வேலை பார்க்குறேன், எனக்கு ஹெச்ஆர் ஆடிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தெரியும், நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே. இல்லை நீங்க ஏதோ ஸ்டைஃபமா கொடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா, 1000 ஒரு 1000 ஒரு 5000 6000 உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அதை நான் எதிர்பார்க்கல. எனக்கு தேவை வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில. அப்படின்னு வேணான்றுவாங்களா? நீ வர நான் போன்றுவாங்களா உங்களை? இல்ல சார். ஓகே, அப்போ போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கறதா சேலரி. எம்பிஏ இருக்கு, டிகிரி இருக்கு, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கு. 1 வருஷம் வந்து கரெக்டான ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பக்காவா நீ வேலை பார்த்துருக்கீங்க. அது ஃப்ரீயோட வந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் 1 இயர் வேலை பார்த்துருக்கீங்க. அப்ப உங்களுக்கு 1 இயர் கெயின் வந்துடுது. ஒரு வருஷம் வந்து ஜாப் கிடைக்கல, வீட்டுல சும்மா உட்காந்துருக்க எப்படி இருக்கும்? இல்ல அந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்யூம் ஒரு உங்களுக்கு தேவையானது 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்ப நீ எந்த நோக்கில பாருங்க, எல்லாம் 1 இயர் கேட்கறத தவிர யாரும் ஜீரோ கேட்கறதே இல்ல, ப்ரொசஸ் கேட்கறதே இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நான் சொல்ற ஐடியா ஃபார்மட் ஃபாலோ பண்ணுங்க. அவங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேளுங்க. இல்லைன்னா நீங்க ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்கன்னா ப்ராஜெக்ட் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு ரிசீவ் போட்டு அடுத்த கடத்தை மூவ் பண்ணி போங்க. இது அதான் ட்ரிக் இதை பண்றது. சரி, ஓகேங்க. எனக்கு அடுத்த செஷன் கிளாஸ் இருக்கு, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இருந்தா நீங்க வந்து குரூப்ல கேளுங்க. குரூப்ல இருக்கீங்க நினைக்கிறேன், பிளேஸ்மெண்ட் குரூப்ல இருக்கீங்க நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா அங்கே கேளுங்க. ஓகேங்களா? சார் சொல்லுங்க. சார் இந்த வேடம் அது கொடுத்துருந்தீங்க இல்லைங்க சார், எம்ப்ளாயர் தான் அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேங்க சார். அப்புறம் எம்ப்ளாயர்ல வந்து அவருக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த கம்பெனி சைன் போட்டு அவருடைய ப்ராப்ளம்ஸ்ல இது பண்ணிட்டு கீழே வந்து அவருடைய கம்பெனியோட சீல் வச்சு அப்லோட் பண்ற அந்த ஃபார்ம் கேக்குதுங்க சார். இது வந்து நீங்க பண்ணி தரீங்களா சார், இல்லை எப்படிங்க சார்? நான் பண்ணி தரேன். என்னென்ன பார்க்கலாம், செக் பண்ணலாம். நீங்க நாளைக்கு வேணா மண்டே எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே, ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.